வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய அமர்வை ஆரம்பிக்கலாம். நம் முந்தைய அமர்வில் நாம் பின்வரும் தலைப்புகளைப் பற்றி அறிந்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்தியாவின் 6வது ஜனாதிபதி, இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர். இன்றைய அமர்வில் முக்கியமாக பிராந்திய அபிலாஷைகளின் எழுச்சி பற்றி அறியப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பிராந்திய அபிலாஷைகளின் எழுச்சி, ஆந்திர பிரதேசத்தின் அபிலாஷைகள், அஸ்ஸாம் இயக்கம், பஞ்சாப் கிளர்ச்சி. முக்கிய வார்த்தைகள்: மறைமுகமாக, அறிவிப்பு அல்லது கவனத்தை தவிர்க்க முயற்சிக்கும் வகையில், ரகசியமாக. சுயாட்சி, சுயராஜ்யத்தின் உரிமை அல்லது நிபந்தனை. இடம்பெயர்வு, ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்த்தல். படுகொலை, அரசியல் காரணங்களுக்காக அடிக்கடி திடீர் அல்லது ரகசிய தாக்குதல் மூலம் கொலை. பிராந்திய அபிலாஷைகளின் தோற்றம். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சுயாட்சிக்கான 3 இயக்கங்களை பார்ப்போம். ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம் மற்றும் பஞ்சாப். ஆந்திர பிரதேசத்தின் அபிலாஷைகள். காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஆந்திர பிரதேச முதல்வர்களை அடிக்கடி மாற்றினர். இது தேசிய காங்கிரஸ் தலைமையின் அவமரியாதையின் ஒரு வடிவமாக கருதப்பட்டது மற்றும் இது தெலுங்கு மக்களின் பெருமையை அவமதித்தது. என்.டி.ஆர். 1982இல் தெலுங்கு தேசம் கட்சியை, அதாவது டிடிபி நிறுவினார். தெலுங்கு பேசும் மக்களின் மரியாதை மற்றும் சுயமரியாதையை பாதுகாக்க மத்திய உணவு மற்றும் மதுவிலக்கு போன்ற பல பிரபலமான திட்டங்களை கட்சி அறிமுகப்படுத்தியது. இவை 1982 தேர்தல்களில் வெற்றி பெற உதவியது. 1984ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருந்தபோது என்.டி.ஆர். கவர்னரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்.
அவர் ஆளுநரின் நடவடிக்கைகளை சவால் செய்தார். அவருக்கு எம்.எல்.ஏக்கள் ஆதரவு இருந்ததால் அவர் மீண்டும் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அசாம் இயக்கம். அசாமில் அசாமிய மொழியுடன் பெங்காலி மொழியும் மிக முக்கிய மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. உள்ளூர் நிர்வாகத்தின் கீழ் மக்கள் நடுத்தர பதவிகளை வங்காளிகள் ஆக்கிரமித்தனர். அசாமிய மொழி பேசுபவர்கள் வங்காள நிர்வாகத்தால் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டதாக உணர்ந்தனர். அரசியல் பாதுகாப்பின்மை அல்லது இயற்கை பேரழிவுகள் காரணமாக வங்காள தேசத்திலிருந்து குடியேறிய பலர் அசாமிற்கு வந்தனர். கலாச்சார பாரம்பரியத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருந்த உள்ளூர் மக்களுக்கு இது பிரச்சினைகளை மோசமாக்கியது. 1970களின் பிற்பகுதியில் அனைத்து அசாம் மாணவர் சங்கம், அதாவது ஏஏஎஸ்யூ, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு சமூக இயக்கத்தை வழிநடத்தியது, முதன்மையாக வெளியாட்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்டது. அசாம் மக்கள் தங்கள் கலாச்சாரம், மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரத்தை பாதிக்கும் சவால்களை எதிர்கொண்டனர். அசாமியர் அல்லாத சமூகங்கள் தேயிலை மற்றும் எண்ணெய் போன்ற குறிப்பிடத்தக்க வர்த்தகங்களின் கட்டுப்பாட்டை கொண்டிருந்தன, அது உள்ளூர் மக்களுக்கு பயனளிக்கவில்லை. வெளியாட்களை அகற்றி அவர்களின் நலனுக்காக வளங்களை பயன்படுத்துவதோடு வேலை வாய்ப்புகளையும் மக்கள் கோரினர். புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த கோரிக்கைகள் வகுப்புவாத பிளவுக்கு வழிவகுத்தது. இந்த இயக்கம் விரைவில் வங்காள எதிர்ப்பு, இடதுசாரி எதிர்ப்பு, அசாமியர் அல்லாதோர் மற்றும் இந்திய எதிர்ப்பு என மாறியது. மத்திய அரசு தலையிட்டு 3 ஆண்டுகள் விவாதம் நடந்தது. இறுதியாக 1984இல் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் அரசாங்கம் பதவி விலகி அசாம் கண பரிஷத், அதாவது ஏஜிபி உதயமானது, அதாவது தோன்றியது. இருப்பினும் இந்த மாற்றங்கள் வங்காள தேசத்துடனான எல்லை பிரச்சினைகள் மற்றும் பழைய மற்றும் புதிய வங்காள குடியேற்றக்காரர்களை வேறுபடுத்தி பார்க்க இயலாமை உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை.
அசாமிய கலாச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் போடோக்கள், காசிகள், மிசோக்கள் மற்றும் கர்பிஸ் போன்ற பழங்குடியினர் ஆபத்தில் இருந்தனர். அசாமில் வன்முறை வெடித்தது மற்றும் இன அழிப்பு என்ற பெயரில் படுகொலைகள் நடந்தன. அமைதியை மேம்படுத்துவதற்காக வடகிழக்கு பகுதியில் ஆயுதப்படைகளை மத்திய அரசு அதிகரித்தது. ஆனால் இது மக்களின் உரிமைகள் இடைநிறுத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. இதனால் வங்காளிகளுக்கும் அசாமிகளுக்கும் இடையிலான மோதல் உணர்வுபூர்வமான சமூகங்களுக்கு இடையேயான மோதல்களாக மாறியுள்ளது. பஞ்சாப் போராட்டம். மொழி மற்றும் மத வேறுபாடுகள் பஞ்சாபிலும் சுயாட்சிக்கான இயக்கத்திற்கு வழிவகுத்தது. நாட்டிற்கு அதன் பங்களிப்புகள் புறக்கணிக்கப்பட்டதாக அரசு உணர்ந்தது. பஞ்சாப் உரிமை கோரியது. புதிய மாநில தலைநகராக சண்டிகர், பக்ரா நங்கல் அணைப்பில் இருந்து அதிக தண்ணீர் மற்றும் இந்திய இராணுவத்தில் சீக்கியர்களின் ஆட்சேர்ப்பு அதிகரித்துள்ளது. 1978இல் அகாலி தளம் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தியது. மாநில அதிகாரங்களை அதிகரிக்கவும் மற்றும் பரவலாக்கத்தை ஊக்குவித்தல், அதாவது அரசாங்க அதிகார பகிர்வு. SAD, அதாவது சிரோமணி அகாலி தளம் மற்றும் காங்கிரசும் அதிகரித்து வரும் தேர்தல் போட்டியை எதிர்கொண்டன. ஆயிரத்தி 1980இல் அகாலி அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மத்திய அரசில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இது சீக்கியர்களுக்கு எதிராக மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்ற உணர்வை உருவாக்கியது. போராளி சீக்கிய தலைவர் பிரந்தன்வாலே பிரிவினைவாதத்தை ஊக்குவித்தார் மற்றும் காலிஸ்தான் என்ற சீக்கிய மாநிலத்தை கோரினார். போராளிகள் ஒரு மரபு வழி வாழ்க்கை நெறிமுறையை திணித்தனர். இது சீக்கியர் அல்லாதவர்கள் மீது வகுப்புவாத தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது. சீக்கிய பிரிவினைவாத குழுக்கள் பொற்கோயிலை ஆக்கிரமித்ததால் அவர்களை காலி செய்ய இராணுவம் தலையிட வேண்டியிருந்தது.
இது சீக்கியர்களின் புனிதமான ஆலயத்தை மீறும் செயலாக காணப்பட்டது மற்றும் அவர்களின் அந்நியப்படுதலை அதிகரித்தது. சீக்கிய போராட்டம் 1984இல் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலையில் விளைந்தது. இது டெல்லியில் கலவரங்களுக்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் தாக்கப்பட்டனர், படுகொலை செய்யப்பட்டனர் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. ராஜீவ் காந்தி பிரதமரான பிறகு எஸ்ஏடி தலைவர் சாண்ட் லாங்கோவால் உடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பஞ்சாப் தேர்தலின் போது லாங்கோவால் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதால் அமைதி சிறிது காலம் நீடித்தது. ஏப்ரல் 1986இல் அகல் தக்த்தில் ஒரு சட்டமன்ற காலிஸ்தான் சுதந்திர மாநிலத்திற்கான பிரகடனத்தை செய்தது. ஒரு சுதந்திர தேசத்துக்கான போராளிகள் என்று சொல்லிக்கொள்ளும் பல குழுக்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்திய அரசு கூறியது. பஞ்சாபில் சீக்கிய போராளிகள் காவல்துறையுடன் மோதி பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்களைக் கொன்று பொதுமக்களை குறிவைத்தனர். இவை அனைத்தும் சீக்கியர்கள் உள்ளிட்ட பஞ்சாபி மக்களிடமிருந்து போராளிகளை படிப்படியாக அந்நியப்படுத்தியது. பயனுள்ள காவல்துறை நடவடிக்கை போர்க்குணத்தை முறியடித்தது மற்றும் பொதுமக்களின் அனுதாபம் விரைவாக குறைந்ததால் இறுதியாக 1990களின் இறுதியில் பஞ்சாபில் அமைதி திரும்பியது.